சென்னை பகுதி, குறிப்பாக சென்னை மத்திய பகுதி நம்முடைய புயல் முடிந்த 3வது நாள் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, குடிக்கின்ற தண்ணீர் பிரச்சனை. கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 70% பகுதியில் மழை நீர் படி ஆரம்பித்திருக்கிறது. 30% பகுதியில் இன்னும் மழை நீர் இருக்கு. எங்கெல்லாம் மழை நீர் இருக்கோ முன்னெச்சரிக்கை காரணமா மின்சாரம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியும் அந்த மாதிரி ஒரு பகுதி மின்சாரம் இல்லாமல் இருக்கிறாங்க 3வது நாளாக. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் போராடி வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மக்கள் வந்து தைரியமா இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி தன்னால் முடிந்த எல்லா இடத்திலும் கூட நிவாரணப் பொருட்கள் இடத்துல கொடுக்கிறோம். நேற்றெல்லாம் கூட நிறைய இடத்துல வந்து நாங்களே கடலூர்ல இருந்து படகுகளை வந்து சென்னைக்குள்ள கொண்டு வந்து, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படகுகளையும் கொண்டு வந்து நம்ம தொண்டர்கள், குறிப்பாக நம்முடைய கருநாகராஜன் இளைஞரணி எல்லாம் வெளியே போய் அவங்களே நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணி வெளியே கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கூட செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். நிச்சயமாக நாளை சென்னை வந்து இதிலிருந்து கண்டிப்பா ஒரு 10% தவிர எல்லாம் வெளியே வந்துருவோங்கிற நம்பிக்கை இருக்கு. உறுதியாக நாங்கள் அனைவரும் அவர்களோடு இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த நேரத்தில் வந்து நான் எதுவும் அரசியல் பேச விரும்பல. இது முடிந்த பிறகு நிச்சயமா பேசும். அதற்கான நேரமும் காலம் இருக்கு. ஏன்னா சென்னை ஒரு வருஷமும் கூட இதே மாதிரி தண்ணியில் இருக்க முடியாது. ஒரு குளோபல் சிட்டி. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் சென்னை நோக்கி ஒரு பக்கம் வரணும்னு நினைக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் ஒரு 4-5 நாட்கள் சென்னையில வந்து ஒரு இயல்பு நிலையை முடக்கும் பொழுது சிட்டியினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி அதனால பாதிப்படையும். அதை கண்டிப்பா ஒரு 2-3 நாட்கள் கழித்து நம்ம தெளிவா விவரமா பேசுவோம். பட் இன்னைக்கு நம்முடைய தொண்டர்கள் வந்து கடந்த 3 நாட்களாக கடுமையா களப்பணியில் இருக்காங்க. அவர்கள் உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு வந்து உறுதுணையாக நாமளும் இருக்கணும். அதே நேரத்தில் எங்கேயெல்லாம் இன்னும் அரசு செல்லாமல் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தொண்டர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனாலதான் எங்கெல்லாம் இன்னும் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் வர ஆரம்பிச்சிருக்கோம். நாம போய் அங்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுவோம். இதே நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கடந்த ஒரு 3-4 நாட்களாக நம்முடைய கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய அரசு அதிகாரிகள் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு குற்றமும் குறையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியரும் தவிர சரியா பண்ணியிருக்கணும், வந்த பணம் என்ன ஆச்சு, அது ஏற்கனவே சொன்னது போல பேசுவோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய அதிகாரிகள் மிக கடுமையாக, முன்கள பணியாளர்கள் மிக மிக கடுமையாக களத்தில் இருக்கிறாங்க. அவர்களோடு நாங்களும் துணையாக இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்வதில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப நேரடியாக இந்த மழையில தண்ணியில் வந்து நீங்க பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம கட்சி சார்ந்தவங்களும் கடந்த 3 நாள் எல்லாரும் சேர்ந்து உணவு அளிக்கிறாங்க. மக்கள் என்ன மாதிரி கோரிக்கை உங்ககிட்ட வைக்கிறாங்க சார்? ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. காரணம், ஒரு முறை நம்ம சமாதானப்படுத்தலாம், 2 முறை சமாதானப்படுத்தலாம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு முறையும் இதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளத்துல வந்து நீங்க சமாதானப்படுத்தினா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. நீங்க சமாதானப்படுத்துறதெல்லாம் ஓகே சார், நாங்க என்ன 4 நாள் ஒரு வருஷம் இதே மாதிரி இருக்கணுமா அப்படின்னு. அதற்கு வந்து அடிப்படை தீர்வு மட்டும்தான் சாத்தியம். ஒரு உதாரணத்துக்கு பால் இல்ல, தண்ணி இல்ல, பிஸ்கட் இல்ல, துணிமணிகள் இல்ல, அதெல்லாம் நம்ம கொடுக்கறது ஓகேங்க, அதெல்லாம் டெம்பரரி தான். ஆனா மக்கள் இன்னைக்கு தேவை வந்து அடிப்படையான ஒரு மாற்றம், நிரந்தரமான ஒரு மாற்றம். திரும்ப நாங்க 2 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இது போல ஒரு பெரும் மழையில வெள்ளத்துல நம்ம மாட்டிக்கொள்ளக் கூடாது என்கின்ற இந்த முறை வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. இதற்கான அடிப்படை தீர்வு அவங்களுக்கு வேண்டும். அந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் அவங்க விரும்பல, மேல் நோட்டமா நம்ம பேசக்கூடிய பதில்கள் அவங்க விரும்பல. அடிப்படையா நீங்க என்ன செய்ய போறீங்க? 40 ஆண்டுகளா இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகளாக இதெல்லாம் வெள்ளம் வராத பகுதி. 2015 நம்முடைய மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இதே பிரச்சனைக்காகத்தான் நம்ம அமிர்த்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு. அமிர்த், அடல் பிஹாரி வாஜ்பேயி அவங்க பேர்ல. குறிப்பா அர்பன் சிட்டியை, அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் வாட்டர் வெளியே போறதும், சீவேஜையும் நம்ம பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதா நம்முடைய நோக்கம். 2015 கொண்டு வந்த திட்டத்தில் இன்னைக்கு சென்னைக்கு மட்டுமே 4397 கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். அமிர்த் ஸ்கீம்ல இந்த ஒரு திட்டத்தில் மட்டுமே சென்னைக்கு 4397 கோடி ரூபாய். இன்னைக்கு வந்து 2015 இருந்து கணக்கு பாத்தீங்கன்னா 15, 16, 17, 18, 19, 20, 21 கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. அதன் பிறகு மாநில அரசு தன்னுடைய பங்குக்கு நாங்களும் இவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. மக்கள் அன்னைக்கு கேட்கறாங்க, அது என்ன ஆச்சுங்கண்ணா, அது என்ன ஆச்சு? அதாவது போன வருஷத்தை விட குறைஞ்சதுன்னா நாங்க ஏத்துக்கிறோம். தண்ணியே வராத பகுதிக்கு இந்த வருஷம் புதுசா தண்ணி வருதுன்னா அடிப்படை தேவை மக்களுடைய முதல் விஷயம் ஃப்ரஸ்ட்ரேஷன். 2வதுங்கன்னா அப்கோர்ஸ் வரும்போது ஒரு சின்ன தம்பி சொன்னாரே 3 நாளா படிக்காம இருக்கேன், போர்டு எக்ஸாம் வருது. இதெல்லாம் வந்து நிச்சயமா அரசோட இந்த விஷயத்துல நாங்க இருக்கோங்கண்ணா. ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பவர் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் தண்ணி எடுக்கணும். ஏன்னா பவர்ல எலக்ட்ரிகேஷன் ஆகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் வேகமா வர்றாங்க, தண்ணி எடுப்பதற்கான முயற்சிகள் பண்றாங்க. ரெஸ்கியூ பண்ண முடியாத இடத்துக்கு நாங்களும் அரசோடு இணைந்து போட் எடுத்துட்டு போறோம். இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வாரத்துக்குள்ள சரியாயிரும்னா. பட் சரியாகாத பிரச்சனை சென்னை இன்னைக்கு அரசியல்வாதிகளை நம்ப தயாரா இல்ல, அதிகாரிகளை நம்புறாங்க.
அரசியல்வாதிகள் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சென்னை நினைக்கிறது. 40 ஆண்டு காலமாக அரசியல்வாதியினுடைய பதில் எல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டே வந்தோம். ஆனா இன்னைக்கு அடிப்படையான திட்டம் உங்ககிட்ட இல்ல, உங்களுடைய செயலின்மை காரணத்தினால நாங்க சஃபர் ஆகிறோம் அப்படின்னு சென்னை பேச ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு அரசியல்வாதிகள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். திட்டங்களை முறையா கொண்டு வரணும். கரப்ஷன் இல்லாத திட்டங்கள் கிரவுண்ட் லெவல்ல கொண்டு வரணும். அது எல்லாம் நாம ஒரு 4-5 நாட்கள் கழிச்சு நம்ம விரிவா பேசுவோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.